சந்திராணி சுவர்ணலதா என்ற 39 வயதான 3 பிள்ளைகளின் தாய் நேற்று முன்தினம் அதிகாலை காணாமல் போயிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அவரின் கணவர் மரண சடங்கொன்றில் பங்கேற்பதற்காக வீட்டிலிருந்து வெளியே சென்றதுடன் உயிரிழந்த பெண்ணும் 17 வயது மகனே வீட்டில் இருந்துள்ளனர். பின்னர் காணாமல் போன பெண்ணை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் வீட்டுக்கு அருகில் இருந்த நீரோடையில் இருந்து அவரின் சடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்டது. உயிரிழந்த பெண்ணின் தலையின் பின்னால் ஆழமான வெட்டுக்காயம் ஒன்று காணப்பட்டுள்ளமை பிரேத பரிசோதனைகளூடாக தெரிய வந்துள்ளது. இந்த பெண் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளாரா என்பது தொடர்பில் கண்டறிவதற்கு உடற்பாகங்கள் மேலதிக விசாரணைகளுக்காக நிபுணர்களிடம் அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். கஹவத்தை போலீசாருக்கு மேலதிகமாக போலீஸ் மா அதிபரின் ஊடாக இது தொடர்பான விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான போலீஸ் குழு ஒன்று தற்போது கொட்டகெதன பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது சுமார் 30 வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பிரகாஷ 30කට ආසන්න ප්‍රමාණයක් සටහන් කරගෙන තිබෙනවා. ரத்னபுரி கஹவத் 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை இடம்பெற்ற பல்வேறு மர்ம கொலைகளுக்கான பதில் இங்கேயே மறைந்துள்ளது. இந்த கொலைகளுக்கான புதிர் இதுவரையில் அவிழ்க்கப்படாத நிலையில் இந்த மாதம் மற்றொரு மர்ம கொலை இடம்பெற்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரத்னபுரி கஹவத் கொட்டகெதன பகுதியில் 3 பிள்ளைகளின் தாயொருவர் காணாமல் போயிருந்தார். அவரின் சடலம் வீட்டிற்கு அருகில் இருந்த நீரோடையொன்றில் நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டது. இது கஹவத்தி பகுதியில் நடந்த முதலாவது கொலை அல்ல. 2011ஆம் ஆண்டு முதல் இந்த கொலைகள் அரங்கேறி வருகின்றன. ரத்னபுரி கஹவத் பிரதேசத்தில் இதுவரை 11 பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். முதலாவது சம்பவம் கஹவத் திம்புல்வெள பிரதேசத்தில் 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் திகதி பதிவாகியது. 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் திகதி கஹவத் ஓபாத்த கொட்டகெத்திரவில் 69 வயதுடைய பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டார். அந்த பகுதியில் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் திகதி கொலை செய்யப்பட்ட நிலையில் 18 வயது மாணவியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அதற்கு மறுநாள் அவரது தாயின் சடலமும் கண்டுபிடிக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் திகதி கஹவத் வராபிட்டிய பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரிகளின் சடலங்கள் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டன. கஹவத் கொட்டகெதன பிரதேச வீடொன்றுக்குள் இருந்து எரிந்த நிலையில் மேலும் 2 பெண்களின் சடலங்கள் 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் திகதி கண்டுபிடிக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் திகதி கஹவத் பிரதேசத்தில் 60 வயதுடைய மற்றொரு பெண்ணின் சடலம் அவரது வீட்டிலிருந்து மீட்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் திகதி ரத்னபுரி கஹவத் பொரனுவ பிரதேசத்தில் மற்றொரு பெண் கொலை செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் திகதி கஹவத்தியில் மற்றொரு பெண் கொலை செய்யப்பட்டார். இறுதியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரத்னபுரி கஹவத் கொட்டகெதன பகுதியில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டார். இத்தனை கொலைகளின் பின்புலத்தில் இருப்பது யார்? அவர்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மந்தகதியில் இடம்பெறுவதற்கான காரணம் என்ன? அவதானத்திற்கு